23ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 3 பேர் கொண்ட அமர்வு ஒரு மேல்முறையீட்டு வழக்கின் மீது ஒரு தீர்ப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்த வழக்கு என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது, கடந்த ஆண்டு சென்னை அம்பத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் குழந்தைகளுடைய ஆபாச படத்தை பார்த்ததாக சொல்லி அவர் மீது திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையில வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருவள்ளூர் மாவட்ட போஸ்கோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கை ரத்து செய்ய சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த நபர் வழக்கு தொட்டிருந்தார். அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு தீர்ப்பை வெளியிட்டார். அந்த தீர்ப்பில எதிர்த்து தான் மேல்முறையீட்டுக்கு குழந்தைகள் பாதுகாப்பு உரிமம் என்கின்ற அந்த அமைப்பு மேல்முறையீட்டுக்கு சென்றாங்க. இப்ப ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் என்ன தீர்ப்பை கொடுத்தார், ஏன் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாம உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த நபர் தன்னுடைய செல்போன்ல குழந்தைகளுடைய ஆபாச படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்திருந்தார் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார் நீதிமன்றத்துல. நான் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன், அதுல இருந்து நான் மீண்டு வரணும், நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த நபர் ஒத்துக்கிட்டாரு. அதனால அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறது அப்படிங்கிறதோட இல்லாம, இது போல சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகள், இது எப்படி 90s கிட்ஸ் போதைக்கும் புகைப்பழக்கத்திற்கும் அடிமையா இருக்கிறாங்களோ, அதே போல இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இது போல ஆபாச படங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கு தகுந்தாற் போல ஒரு மனநல ஆலோசகர் மூலமாக ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இவர்களை மீட்டெடுக்கணும். அதனால இவரு செய்த தப்பை இவரே ஒத்துக்கிட்டாரு, அதனால இந்த வழக்கை நாங்க ரத்து செய்யறோம் அப்படிங்கிறதோட மட்டும் நிக்கல. அதுல குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. குழந்தைகளுடைய ஆபாச படத்தை ஒரு தனிப்பட்ட முறையில தன்னுடைய போன்லயோ அல்லது லேப்டாப்லயோ தனிப்பட்ட முறையில் பார்ப்பதுல எந்த தப்பும் கிடையாது, அதை மற்றவர்களுக்கு அனுப்புனாதான் பிரச்சனை அப்படிங்கிறத இந்த தீர்ப்புல சொல்லியிருக்கிறார். இதை எதிர்த்து தான் உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு கொண்டு போகப்படுது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இதை கடுமையாக கண்டிச்சு அந்த வழக்கினுடைய தீர்ப்பை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா உச்ச நீதிமன்றம் சரியான நேரத்துல இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா அந்த குற்றவாளிக்கு இது தண்டனை கொடுக்கப்படணும், அது கவுன்சிலிங் கொடுக்கறதோட மட்டும் அது நிக்க கூடாது. இது போல செல்போனில் ஆபாச படங்களை பார்ப்பதும் குற்றம் அப்படிங்கிறத நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மறுத்திருந்தார். அதை நாங்க ஏற்கல, அந்த தீர்ப்பை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளால சொல்லி அவங்க இந்த தீர்ப்பை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரையும் நம்ம வழக்கு அப்படின்னு மட்டும் நம்ம பொதுவா பார்க்க முடியாது. சமீபத்துல இந்தியா முழுக்க பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவுங்கிறது அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக கொல்கத்தா மருத்துவ மாணவி தொடங்கி இன்னைக்கு கிருஷ்ணகிரியில 13 பள்ளி மாணவிகள் வரையும் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க, பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இந்த சமூகம் முழுக்க இன்னைக்கு பரவி இருக்குது. எனக்கு இந்த முதலாளித்துவ நுகர்வு வெறி கொண்ட இந்த சமூகத்துல பெண்களை இன்னைக்கு ஒரு போதை பொருளாக பார்க்கப்படுற சூழல் தான் இன்னைக்கு நிலைபெற்றிருக்கு. ஆனந்த் வெங்கடேஷ் சொன்னதை போல தனிநபராய் பார்ப்பது குற்றம் இல்லை அப்படின்னா அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? சமீபத்துல இதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அவன் ஒரு காம வெறி பிடித்த அந்த நாய் குழந்தைகளுடைய ஆபாச படத்தை பார்க்கறான். அந்த பார்த்த அந்த தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு அந்த தெருவுல விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய
பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ அந்த இடத்துல அவன் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது கிடையாது. அந்த குழந்தைகள் மீது அந்த இச்சைய, அந்த வெறியை தீர்த்துக் கொள்வதற்கு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுது. அப்போ ஆனந்த் வெங்கடேசன் சொன்ன தீர்ப்புங்கிறது மிக மிக மோசமான தீர்ப்பு. அவர் இதுக்கு முன்னாடி பல தீர்ப்புகள் கொடுத்திருக்கலாம். சமூகத்துக்கு நேர்மையானதா கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த வழக்கில் அவர் சொன்னது தப்பு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது சரி. இன்னைக்கு ஆபாச படங்களை தடை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமூகத்துல பல்வேறு நபர்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியும் இதற்கு எதிரான போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு சட்டம் இப்படி ஒரு போஸ்கோ வழக்குல இப்படி சார்ஜ்ஷீட்ல ஒரு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுது. எஃப்ஐஆர்ல ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. இதுக்கு முன்னுக்கு முரணா இருக்குது. இதையெல்லாம் நீதிபதிகள் விசாரிக்காமலேயே தனிநபர் பார்க்கிறது குற்றம் இல்லை, அதை பரப்படாதான் குற்றம் அப்படின்னு சொல்வது இந்த குற்றத்தை மீண்டும் அதிகரிக்கதான் செய்யும். அந்த பாலியல் பொறுக்கிகளுடைய அந்த இச்சைக்கு இது இது கோட் பண்ணி சொல்ல தீர்ப்பு வாங்கப்படலாம். எனவே உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு சரியானது. இதை எதிர்த்து நாம் ஏதோ நீதிமன்றம் சொல்லிடுச்சு இதுக்கு மேல நடக்காது அப்படிங்கிறது இல்லைங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவுங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்குது. இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய காவல்துறையே அங்குள்ள பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள், அவங்க அக்கம் பக்கம் வீட்டார்கள், இப்படி எல்லா இடங்களிலும் பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவுங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்குது. எனவே இதை முழுமையாக ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா பெண்களுடைய ஆண் பெண் சமத்துவத்தை போதிக்கப்படணும். கல்வித்துறையில பாலியல் கல்வியை கொடுக்கப்படணும். கல்வி நிறுவனங்கள்ல மட்டுமல்ல, பெண்கள் வேலை செய்யக்கூடிய எல்லா இடங்களிலும் கண்காணிப்பு குழுக்களை அமைக்கப்படணும். இப்படி அமைக்கிற பொழுதுதான் குறைந்தபட்சம் பெண்கள் மீதான இந்த பாலியல் வல்லுறவு சீண்டல்கள் என்பது குறைக்கப்படும். எனவே அதற்கு நாம் போராட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு ஆனந்தன் வெங்கடேசனுடைய இந்த தீர்ப்பு, அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு சரியானது. இது போல ஒரு எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சரியாக சொல்லியிருக்கு. குறிப்பா அவர்கள் 8 பரிந்துரையை சொல்லியிருக்கிறாங்க. கல்வித்துறையில பாலியல் கல்வி கொடுக்கப்படணும், அது போல கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு 8 கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, இந்த குழந்தைகள் ஆபாச படம் என்பதை சீண்டல் என்பதை தவிர்த்து சிறார் பாலியல் சுரண்டல் அல்லது துஷ்பிரயோகம் அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்தணும். அதை ஒரு தீர்மானமாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அதை அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்திற்கும் நீதிபதிகள் ஒன்றிய அரசுக்கு பரிந்துரையா சொல்லியிருக்கிறாங்க. எனவே இது போல பாலியல் பொறுக்கிகளை தண்டிக்கப்படும் என்று சொன்னால் மக்கள் தங்களுடைய போராட்டங்களை நடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற பெண்களை பாதுகாக்கப்படணும், நம்மளுடைய குழந்தைகளை பாதுகாக்கப்படணும்னு சொன்னா இது போல நடக்கிற சமூக கொடுமைகளுக்கு நாம் போராட்ட களங்களில் தான் தீர்வு காண முடியும். அதற்காக மக்கள் நாம் ஒன்றாக இணைய வேண்டும். இன்னைக்கு மத்தியில இருக்கக்கூடிய பாசிச பாஜகவினுடைய அரசு இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல 2023, 22 அந்த ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் குற்றங்களில் 50% மேல் பாஜகவினுடைய அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது போல பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலில் இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. இதை பெண்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதம் செய்யப்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஒருங்கிணைந்த முறையில் ஒரு அமைப்பாக திரள வேண்டும். அத்தகைய ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுதுதான் பெண்களுக்கு எதிரான நடக்கப்பெறுகிற இந்த குற்றங்களை தடுக்க முடியும்.